வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ சாய் வித் செலிபிரிட்டி வித் மீ பவித்ரா. மக்களே, இன்னைக்கு நம்ம ஷோக்கு ஒரு அழகான ஹீரோயின் வரப்போறாங்க. இவங்கள பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கலாம். இவங்க தான் 90s கிட்ஸோட கனவு கன்னி. ஒரு பாட்டு நான் ஆக்சுவலா லைட்டா பாட ட்ரை பண்றேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க நான் எந்த ஹீரோயினை பத்தி சொல்றேன்னு. கண்ணன் வரும் வேலை அந்தி மாலை நான் காத்திருந்தேன். எஸ், அந்த ஒரு அழகான ஹீரோயின் தான் நம்ம ஷோக்கு வர போறாங்க. ஒரு ரீ என்ட்ரி நம்ம தமிழ் சினிமால டோர் படம் மூலியமா கொடுக்க போறாங்க. லெட்ஸ் வெல்கம் தி வெரி டேலண்டட் அண்ட் கார்ஜியஸ் ஆக்ட்ரஸ் பாவனா. வணக்கம் பாவனா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட்லி ரொம்ப அழகா வந்திருக்கீங்க நம்ம ஷோக்கு. ஆஹா, அது எனக்கு ஆக்சுவலா டக்குன்னு உங்களை பார்க்கும் போதே இல்ல ஒரு பாட்டு தான் பயங்கரமா ஸ்ட்ரைக் ஆகுது. அது என்ன பாட்டு நீங்க கெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்க கைத்தட்டல் கொடுப்போம். தீபாவளி சாங்கா இருக்கும். எல்லாரும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்த உடனே. அப்ப நான் ஒரு சின்ன ட்விஸ்ட். ஓகே, நான் லைட்டா டியூன் பாடுறேன், நீங்க கண்டுபிடிச்சிருங்க. நா 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 நா. கண்ணன் வரும் வேலை அந்தி மாலை, அந்த பாட்டு தீபாவளி எல்லாருமே ஆக்சுவலா உங்களை பார்த்தாலே சொல்லுவாங்க. அதே மாதிரி துஷ்யந்தா இப்ப கூட இன்ஸ்டாகிராம்ல அந்த பாட்டு வேற லெவலா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த கேள்வியோட தான் நான் ஆரம்பிக்கணும், ஓகேவா? எப்படி அந்த தீபாவளி அண்ட் அசல் டைம்ல பார்த்த மாதிரி இப்பயும் இருக்கிறதுக்கான அந்த பியூட்டி சீக்ரெட் எனக்கு கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது இப்போ ரொம்ப நாள் கழிச்சு நான் எல்லாரும் என்கிட்ட கேக்குறேன், ஏன் அப்படியே இருக்கீங்க. ஆனா எனக்கு நல்லா டிஃபரன்ஸ் தெரியுது. பட் ரொம்ப வருஷம் கழிச்சு எல்லாரும் அப்படி சொல்லும்போது எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் அப்படியா நான் அப்படியே தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு இது வருது. சீக்ரெட் எல்லாம் ஒண்ணு இல்ல. நான் அங்க மலையாளம் கன்னடான்னு சொல்லி படம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எப்பவுமே கேமரா முன்னாடிதான் நிக்கிறேன்னு சொல்லி ஒரு இது இருக்குல்ல, அதனால கொஞ்சம் கொஞ்சம் எப்படியோ மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். நைஸ். அண்ட் எப்படி இருக்கு தி டோர் மூவி மூலியமா திருப்பி நம்ம தமிழ் சினிமால ஒரு ரீ என்ட்ரி கொடுக்கறதுக்கு? ஏன்னா நம்ம தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருமே உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணோம். எப்படி இருக்கு இந்த ஃபீல்? ஒரு ரீ என்ட்ரி பண்ணணும் அப்படியெல்லாம் ஒரு கான்சியஸ் டிசிஷன் எடுத்து நம்ம ஆக்சுவலி இந்த படம் பண்ணல. நம்ம வேற நிறைய வேற ஐடியாஸ்ல இருந்து வேற அந்த சுத்தி கடைசியில ஆக்சுவலி வி ஆர் பிளானிங் டு ரிலீஸ் திஸ் ஃபிலிம். இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பயங்கரமான நிறைய ஒரு கன்ஃபியூஷன்ஸும் கதையும் எல்லாம் இருக்கும். நாங்க ஒரு ஃபர்ஸ்ட் கன்னடால ஒரு மூவி பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அது டேட்ஸ் அதுன்னு சொல்லி ஹீரோட டேட்ஸ் ப்ராப்ளம் இருக்கனால அது கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நியூ ஃபேஸ் எல்லாம் வச்சு ஒரு சின்ன படம் பண்ணலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஹாரர் ஃபிலிம் பண்ணலான்னு. ஹாரர் ஃபிலிம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எங்களோட தாட் என்னன்னா, இங்க ஆல்ரெடி தெரியற இப்ப நல்ல கொஞ்சம் மார்க்கெட் இருக்கிற மாதிரி ஒரு ஹீரோயினை வச்சு பண்ணலாம். அந்த மாதிரி எல்லாம் நாங்க நிறைய டிஸ்கஷன்ஸ்க்கு அப்புறம் தான் எல்லாரும் ஏன் நீங்க பண்ணிக்க கூடாது. நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தமிழ் படம் பண்றேன். ஸோ நான் இப்போ இங்க ஒரு படம் பண்ணா எப்படி இருக்கும்னு எனக்கு ரொம்ப ஒரு இது இருந்துச்சு. பட் எல்லாரும் இல்ல நீங்க பண்ணுங்க நல்லா இருக்கும் சொல்லிதான் அந்த மாதிரி ஒரு தென் நவீன் இஸ் ப்ரொடியூசிங், அண்ணா டைரக்ட் பண்றாங்கிற ஒரு இது இருந்துச்சு. பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ரொம்ப பிஸியான ஒரு டைம்ல தான் ஷூட்டிங் இருந்துச்சு. நான் மலையாளம் அண்ட் கன்னடா நிறைய டிராவல் பண்ணி நிறைய படம் பண்ணிட்டு இருக்கும் போது தான் இந்த படத்தோட ஷூட்டும். அதனால எனக்கு ஒரு ப்ரொடியூசருங்கிற இதுலயோ ரொம்ப இன்வால்வ் ஆக முடியல. மத்த எல்லா படம் பண்ற மாதிரிதான் இதுவும் அந்த ஒரு பிஸி ஸ்கெட்யூல் அப்படிதான். அது ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்கு எனக்கு. பட் இட்ஸ் குட் டு பி பேக். ரொம்ப நாள் கழிச்சு நான் எல்லாரும் ஏதோ என்னோட லாஸ்ட் படம் ஒரு 1 month முன்னாடி ரிலீஸ் ஆன மாதிரி தான் எல்லாரும் எங்கிட்ட பேசுறாங்க. எனக்கு அப்பப்ப நான் போவேன் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்ல ஏதோ வரும்போது ஏர்போர்ட்ல எல்லாம் ஆளுங்க பேசும்போதே எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். பரவாயில்ல, எல்லாரும் இன்னும் ஞாபகத்துல இருக்காங்க, என் பேரெல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது. எனக்கு கண்டினியூஸா படம் பண்ணல. பட் இருந்தாலும் அவங்க ஓகே அவங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆனா இங்க திருப்பி மீடியா ஆகட்டும் இல்ல ஆளுங்க ஆகட்டும் அவங்க பேசுறத பார்த்தா எனக்கே ஏதோ ரீசெண்டா நான் இங்க படம் பண்ணி போன மாதிரியே இருக்கு ஒரு ஃபீல். சோ குட் டு பி பேக். நைஸ். பட் ஆக்சுவலா ரொம்பவே மிஸ் பண்ணும். எதனால இந்த ஒரு 10 yearsக்கு மேல ஒரு கேப்? ஆக்சுவலி அது ஒரு டிசிஷன். நான் எடுத்த டிசிஷனே இல்ல. ஒரு ப்ராப்பர் ஒரு கைடன்ஸ் இல்லாம போச்சு அந்த டைம்ல. ஒரு ப்ராப்பர் ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இல்லாம போச்சு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நிறைய பேர் என்னை எங்கெங்கயோ ஃபங்க்ஷனோ ஏதோ பார்க்கும்போது நீங்க உங்களை எப்படி காண்டாக்ட் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியாது, யாரைய ஃபோன் பண்ணோம், நீங்க அப்புறம் மலையாளத்துல பிஸியா இருக்காங்க, தமிழ் பண்ண மாட்டேன்னு கேட்டுச்சு அந்த மாதிரி. பட் அதெல்லாம் நான் சொல்லல. பட் ஏதோ அந்த மாதிரி நிறைய நரேட்டிவ்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருந்துச்சு. ஸோ ஐ டோன்ட் நோ, ஏதோ ஒரு சம் ரீசன்னால கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு.
நைஸ். அதே மாதிரி அண்ணா தங்கச்சி சேர்ந்து ஒரு சூப்பரான படம் வந்து நம்ம தமிழ் சினிமால வரப்போகுது, த டோர். அண்ட் ஆக்சுவலா டீசர் பார்க்கும் போதே பயங்கர சூப்பரா இருக்கு. அடுத்து என்னன்னு சொல்லிட்டு அவ்வளோ எங்களுக்கு டீசர் பார்க்கும் போதே பயமா இருக்கும் போது, அப்ப தியேட்டர்ல பார்த்தா வேற லெவல் ஃபீல் கண்டிப்பா கொடுக்க போகுது. பட் ஆக்சுவலா அண்ணா இந்த படம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒத்துக்கிட்டீங்களா, இல்ல நிறைய விஷயங்கள்லாம் யோசிச்சிங்களா? ஆக்சுவலி அண்ணா படம் பண்றாங்கன்னு சொல்லி நான் ஆக்சுவலி நம்ம எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நம்ம கமிட் பண்ண. ரொம்ப எல்லாம் நான் யோசிக்கல. சொன்ன மாதிரி எனக்கும் ரொம்ப இன்வால்வ் ஆகிறதுக்கு டைமும் கிடைக்கல. பட் இது வந்து பயங்கரமான ஒரு ஹாரர் ஃபிலிம் எல்லாம் ஒண்ணும் இல்லை. சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான். ஒரு சிம்பிள் ஸ்டோரி லைன்ல அப்பப்போ ஹாரர் எலமெண்ட்ஸ் வந்து போகும். பயப்படுவோம்னா கண்டிப்பா நிறைய ஜம்ப் ஸ்கேர்ஸ் எல்லாம் நாங்க ப்ராமிஸ் பண்ண மாட்டோம். பட் இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி. ரொம்ப யோசிக்காம, ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் எடுக்காம வந்து மைண்ட் வந்து இது பண்ணி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். என்னோட கேரக்டர் வந்து ஒரு ஆர்கிடெக்ட் மித்ரான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேரக்டர் கிட்ட ஒரு இது வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கும். ஸோ எதுக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, என்ன கம்யூனிகேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு தேடல் தான் இந்த ஜேர்னி, இந்த ஸ்டோரி லைன். ஸோ த ஸ்டோரி லைன் இஸ் திஸ். ஒரு சிம்பிளா இருக்கும். பட் அது போற விதம் வந்து அந்த ரூட்ல வந்து அங்கங்க ஹாரர் எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஓகே. எதிர்பார்க்காத போதெல்லாம் ஹாரர் வந்து எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி. மேபி. நைஸ். அதே மாதிரி எப்போதுமே கியூட்டா பப்ளியாவே உங்களை பார்த்துட்டு இந்த டீசர்ல பார்க்கும்போது கொஞ்சம் வந்து சீரியஸாவே இருக்கீங்க நீங்க. ஒரு மாதிரி நிறைய குழப்பங்கள் வந்து மித்ராவோட மைண்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன், உங்க கேரக்டரோட மைண்ட்ல. ஸோ அந்த ஒரு டிரான்சிஷன் வந்து எப்படி இருந்தது? நான் வந்து தமிழ்ல நீங்க பண்ணீங்கன்னா தமிழ்ல வந்து நாம முன்னாடி அந்த டைம்ல அந்த மாதிரி கேரக்டர் அந்த ஒரு ஏஜ்ல இருந்துச்சு. இப்போ வந்து இந்த கேரக்டர் கொஞ்சம் மெச்சோர்டா ஒரு ஆர்கிடெக்டா இருக்கும்போது வர்ற ஒரு மாற்றங்கள், அவ்வளவுதான். அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொன்னா அவ்வளோ எல்லாம் ஒண்ணு இல்லை. அந்த கேரக்டர் எப்படி இருக்கோ அப்படியே நானும் பண்ணேன், அவ்வளவுதான். நைஸ். அதே மாதிரி ஏகப்பட்ட டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியாச்சுல, ஆனா டைரக்டரா இருக்கும் போது எப்படி இருந்துச்சு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? அவங்க வந்து ரொம்ப எல்லாம் வந்து நீங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க சொல்லிட்டு இப்படி 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 எல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து சீன் எதுன்னு மட்டும் சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஓகே தென் யூ நோ வாட் டு டூ அந்த மாதிரி. ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு டைரக்டர் வந்து அந்த ஒரு ஸ்பேஸ் தரான்னு சொன்னாலே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அப்பதான் எனக்கும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா வந்து பண்ண முடியும். நீங்க இந்த டயலாக் சொல்லும் போது இப்படி பார்க்கணும், அந்த டயலாக் சொல்லும் போது இப்படி உட்காரணும்னு எல்லாம் சொன்னா நானும் கொஞ்சம் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுவேன். ஸோ அந்த ஒரு ஸ்பேஸ் வந்தது எனக்கும் நல்லது. நைஸ். அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ல டைரக்டர்னாலே ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து மைண்ட்ல ஓடிட்டு இருக்கோம். அப்ப வந்து ஏதாவது டென்ஷன் ஆகி பயங்கரமா திட்டிட்டு நீங்க அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு பழியெல்லாம் வாங்கியிருக்கீங்களா அண்ணாவை? இல்ல, அவங்க வந்து கொஞ்சம் குவைட் அண்ட் காம் பர்சன். ஸோ வந்து அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஓகே. இந்த மாதிரி அவரு ஸ்ட்ரிக்டான டைரக்டராவே இல்லவே இல்லையா? ஏன்னா ஹாரர் மூவிங்கும் போது எல்லாமே வந்து பிளான் படி நடக்கணும் அப்படின்லாம் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குல்ல. அது வந்து ஆர்டிஸ்ட் அதுவும் தங்கச்சிங்கிற ஒரு உரிமையில எல்லாம் உங்கள்கிட்ட காட்டலையா? இல்ல, அவங்க வந்து கொஞ்சம் ஈவன் கொஞ்சம் லேட் ஆனாலும் என்ன இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் ஒரு பிளசன்ட் ஒரு காம் ஃபேஸ் வச்சுட்டு தான் இருப்பாங்க. ஓகே. ரெண்டு பேருக்குமே அதுதான்ப்பா, ஃபேஸ் வந்து அப்படியே பவ்யமா இருக்கு. அதே மாதிரி பேசும்போது அவ்வளவு ஸ்வீட்டா பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் தி டோர் படத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட டீ பார்ட்டி வந்து ஆவலா காத்துட்டு இருக்கு. உங்களுக்காகவே வந்து ஏகப்பட்ட சாயா வந்து எடுத்து வந்திருக்கும். சோ ஆரம்பிச்சிடலாமா? ஓகே. உங்களுக்கு வந்து டீ பிடிக்குமா இல்ல காஃபி பிடிக்குமா? டீ தான் பிடிக்கும். அப்பாடா. அப்ப வந்து வயிறுல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குல்ல? கொஞ்சம். ஆமா. ஏன்னா ஏகப்பட்ட டீ நீங்க இப்ப குடிக்க போறீங்க. ஃபுல்லா குடிக்கணும் கொஞ்சம் கொஞ்சம். உங்களுக்காக ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சம். ஆனா நீங்க வந்து டேஸ்ட் பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லணும். ரெடியா? எந்த டீல இருந்து ஆரம்பிக்கலாம்? பிளாக், செஞ்சா, ஜிஞ்சர், மாச்சா, மசாலா, மின்ட். செஞ்சா டீ வந்து நான் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன். நான் ஃபர்ஸ்ட் இது நான் படிக்கும் போது என்ன தோணுச்சுன்னா செஞ்சா சொல்லி தமிழ் வேர்டு சொன்ன செஞ்சா டீ அப்படி செஞ்சிருவோம் அந்த மாதிரி. நான் அது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். சோ மேபி அதை ட்ரை பண்ணலாம். ஓ, சைனா டீ குடிச்சிடலாமா? ஓகே. இது வந்து செஞ்சா டீ சைனால இருந்து வந்ததுனால கொஞ்சம் காஸ்ட்லி. ஓகேவா? 2000 rupees. ஓ, நான் பைசா வேற கொடுக்கணுமா? அப்ப வேண்டாம் எனக்கு டீ. நான் வந்து இங்க ப்ரொடக்ஷன்ல இருந்து தனியா வாங்கி குடிச்சிடலாம். ஓகே. செஞ்சா டீ உள்ள நீங்க சைனா டீ இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஆனா டொண்டடாயின். ஓ, இதுதான் உங்க டீ செஷனா? எஸ், ட்விஸ்ட் இருக்கும் நம்ம டீ பார்ட்டில. ஃபர்ஸ்டே வந்து மங்களகரமா சூப்பரான ஒரு விஷயம் வந்திருக்கு. காசு பணம் துட்டு மணின்னு. சோ இதை பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, பாவனா அவர்கள் லைஃப்லயே வாங்கின ஃபர்ஸ்ட் salary எவ்வளோ? நான் வந்து ஃபர்ஸ்ட் salary வந்து ஐ திங்க் நான் ஹை ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும்போது நான் ஒரு சேனல்ல ஒரு சின்ன ப்ரோக்ராம் பண்ணேன். அங்க நான் என்னோட நேட்டிவ் பிளேஸ் திருச்சூர். அங்க ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச
9th ஏதோ படிக்கும்போது அப்பாவோட ஃப்ரெண்டு தான் வந்து அந்த சேனல் வந்து கூப்பிட்டு அவங்ககிட்ட வந்து பண்ண சொல்ல அப்படின்னு. ஃபோன் வரும்போது பாட்டெல்லாம் டெடிகேட் பண்ணணும் அந்த மாதிரி. நானும் பாட்டுக்கு சும்மா போனேன். அப்போ வந்து நான் வந்து 2 months ஏதோ நான் அது பண்ணேன். 2 monthsனா வந்து எவ்ரி சண்டே ஆர் சம்திங். அப்ப எனக்கு 1000 rupees கிடைச்சது. அதுதான் என் ஃபர்ஸ்ட் சேலரி. சூப்பர். என்ன வயசு ஞாபகம் இருக்கா? ஐ திங்க் 14. 14லயே 1000 rupees 2 monthsக்கு. வீட்டுக்கு வந்து அப்படியே கொடுத்துட்டீங்களா இல்ல நீங்க வந்து அப்படியே சேவ் பண்ணி? ஆமா, நான் கொடுத்துட்டேன். அவ்வளவு குட் கேர்லா இருந்திருக்கீங்க நீங்க. அது வந்து ஆக்சுவலி அது வாங்கி நான் அப்படியே அப்பா கையில் கொடுத்துட்டு போயிட்டேன். அப்போ வந்து ஐயோ என் ஃபர்ஸ்ட் சேலரின்னு எல்லாம் நான் யோசிக்கவே இல்லை. ஏதோ எனக்கு 1000 rupees வந்துச்சுங்கிற மாதிரி கொடுத்துட்டு போயிட்டேன். நைஸ். அதே மாதிரியே இப்ப டோர் மூவி வந்து எப்படி கொடுத்த பட்ஜெட்ல வந்து அண்ணா முடிச்சிட்டாரா இல்ல வந்து பட்ஜெட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போச்சா? பட்ஜெட் வந்து ரொம்ப எல்லாம் இல்ல, இருந்தாலும் ரொம்ப கம்மியும் இல்ல. பட் அதை பத்தி ஆக்சுவலி நவீனுக்கு தான் கரெக்டா தெரியும். நான் வந்து எதுக்கு என் தலையெல்லாம் குழப்பணும் சொல்லி நான் கேட்கவே இல்லை. எப்படி இப்ப வந்து நீங்க வந்து பேமெண்ட்லாம் வந்து அண்ணாங்கிறதுனால கொஞ்சம் கன்செஷன்லாம் போச்சா? பேமெண்ட் நான் வாங்கவே இல்லையே. அதானே ஃபேமிலி ஆச்சே. அதுதான் அதான் பாசத்துல அன்புல வந்து ஒரு ஒர்க் பண்ணிருக்கீங்க. அற்புதம். சோ ஃபர்ஸ்ட் நான் கேட்ட கேள்விகளுக்கு நீங்க வந்து கேள்விக்கு கரெக்டா பதில் சொன்னதுனால இந்த பனிஷ்மெண்ட்ல இருந்து நீங்க தப்பிச்சிட்டீங்க. ஓகேவா? அது வந்து இட்ஸ் a punishment ஜூஸ் பாவக்கா. ஓகேவா? நொரத்தள்ளி இருக்கு. சோ அது வந்து நீங்க குடிக்காம இருக்கணும். அப்ப நீங்க நான் கேக்குற கேள்விகளுக்குலாம் பதில் சொல்லணும். ஓகே? அடுத்தது பாத்துடலாமா? சைனா டீ முடிச்சாச்சு. இப்ப வந்து பிளாக், மாச்சா, மசாலா, மின்ட், ஜிஞ்சர். மின்ட் பாத்துடலாமா? மின்ட் உள்ளே சாக்லேட்டா? அல்வா. அல்வா. சோ ஹல்வா பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, தி டோர் படத்துல யார் இந்த அல்வா மாதிரி ரொம்ப ஸ்வீட்டான நபர்? திங்க் நான் தான். இல்ல ரொம்ப ஸ்வீட்டா ஆக்சுவலி அண்ணாவே சொல்லிடலாம். அப்படியா? நைஸ். ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்ல கணேஷ் வெங்கட்ராம், ஹி இஸ் வெரி ஸ்வீட். தென் பிரியான்னு சொல்லிட்டு எல்லாருமே. தென் எங்களோட டிஓபி இருந்துச்சு கௌதம், அவங்களாம் வெரி ஸ்வீட் பீப்புள். எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் எல்லாருக்கும் கொடுக்கலாம். நைஸ். சோ இந்த அல்வா வந்து நீங்க பதில் சொல்லிட்டீங்க. ஜெனரலா வந்து நம்ம மெட்ராஸ்ல சொல்லுவோம்ல, அல்வா கொடுத்துட்டாங்கப்பா, அல்வா வாங்கிட்டேன்ப்பா, அந்த பிஸ்கெட் குடுக்கறது அந்த மாதிரி. அது மாதிரி உங்க லைஃப்ல வந்து மறக்க முடியாத அல்வா, இது அல்வானே எனக்கு தெரியல அப்படின்னா எந்த அல்வா மொமெண்ட்? ஃபன்னான வேலை எனக்கு கண்டிப்பா நிறைய கிடைச்சிருக்கும். இப்போ எதை சொல்றதுன்னு தெரியல, என்ன சொல்றதுன்னு தெரியல, ஞாபகம் இல்ல. ஏதாச்சும் ஒரு மூவில நீங்க தான் மேம் ஹீரோயின், உங்களுக்காக தான் இந்த கதையை வந்து நாங்க உருவாக்கி இருக்கோமே, நீங்க நடிக்கலன்னா இந்த கதையே நடக்காது, இப்படி அப்படின்னு ஏகப்பட்ட பில்டப். அப்படி ஆக்சுவலி எனக்கு நடக்கவே இல்லை. நடந்ததே இல்லையா? இல்ல, அவங்க சொன்னதுதான் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மாத்தி மாத்தி பண்றது, கடைசியில நான் வந்து சேடா வருது, அந்த மாதிரி எல்லாம் அவ்வளவு நான் நினைச்ச அளவுக்கு மேபி வரலாம இருக்கலாம் படம். அது வந்து நம்ம கையில இல்ல, அதனால அந்த மாதிரி யாரும் அந்த மாதிரி மோசம் பண்ணல. அப்படியா? கரெக்டா தான் இருந்திருக்காங்க. நீங்க உஷாரா இருந்திருக்கீங்க. கரெக்டா? மேபி. நைஸ். அதே மாதிரி நீங்க அல்வா கொடுத்த ஒரு மொமெண்ட், ஏதாச்சும் ஒரு கதை கேட்பீங்க, பட் அது அவ்வளோ வந்து பர்சனலா கனெக்ட் ஆகாது, பண்ணணுமான்னு சொல்லிட்டு வேண்டாங்கிறத எப்படி ஒரு அல்வாவா கொடுப்பீங்க? கேட்டுட்டு இருக்கும் போதே தோணும் இது வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. அப்பவே நான் யோசிக்க ஆரம்பிக்கும் என்ன சொல்லலாம். ஸோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து இப்படியே இயல்பா கேட்குற மாதிரி, எப்போ பிளான் பண்றீங்க? ஓகே சரி, நான் டேட் பார்த்து நான் சொல்றேன், அப்படி இப்படி நல்லா சொல்லி நான் ஒரு 2-3 நாள் வந்து நான் சும்மா யோசிக்கிற மாதிரியும் பிளான் பண்ற மாதிரி எல்லாம் ஒரு பில்டப் எல்லாம் கொடுக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து சொல்லிடுவேன் 2 நாள் கழிச்சு வந்து எனக்கு டேட்டு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அப்ப அவங்க என்ன டக்குன்னு சொல்லுவாங்கன்னா, பரவாயில்ல நீங்க வந்து எப்ப செட் ஆகும் அப்ப நம்ம பிளான் பண்ணலாம். ஐயோ அப்படின்னு சொன்னோன்னே மறுபடியும் ஏதோ சொல்லுவோம் கடைசி. பட் அது வந்து இப்ப நான் விட்டுட்டேன். இப்ப வந்து எனக்கு ரிலேட் ஆகலன்னா அதே சொல்லிடுவேன். ஏன்னா அவங்க வெயிட் பண்ற பரவாயில்லன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து சரி வந்து எப்படி கொடுக்கலாம்னு சொல்லுங்க, வேணும்னா 10 days மாதிரி அப்படி கூட பிளான் பண்ணலாம். அப்படியெல்லாம் அவங்க சொல்லுவது எனக்கும் வந்து மனசு கஷ்டமா இருக்கும். இப்ப நான் எப்படின்னா கதை கேட்டுட்டு எனக்கு பிடிக்கலன்னா எனக்கு அவ்வளவு ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லி விட்டுருவேன். ஓகே, இது வந்து டீசென்ட்டா அப்படியே சொல்லிடலாம். அப்ப அவங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸ், எனக்கு என்ன சும்மா வெயிட் பண்ண வேண்டாம்ல. ஆமா, சூப்பர். சோ 2 வந்து வெற்றிகரமா முடிந்து விட்டது. அடுத்ததாக உங்களுக்கு என்ன வேணும்? பிளாக்கா, மாச்சாவா? மாச்சா வந்து ஜப்பான் டீ, மசாலா ஜிஞ்சர், பிளாக் டீ. பிளாக் போயிடலாமா? பிளாக் உள்ளே சவாலா வச்சிருக்கோம். வெங்காயத்தை மலையாளத்துல என்ன சொல்லுவாங்க? இத வந்து சவாலா. சோ உங்களுக்கு சவாலா வந்திருக்கு. சவாலா பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, டோர் படத்துல ஒரு எமோஷனலான சீன்னா எந்த சீன் சொல்லுவீங்க? சீன்னு சொல்ல வேணாம், பட் ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு ஜிஸ்ட் மாதிரி கொடுக்கலாம். அது வந்து அப்பா பத்தி பேசுற மாதிரி ஒரு சீன் இருக்கு. அதுதான் என்னோட கேரக்டர் கொஞ்சம் இமோஷனலான ஒரு சீன். ஓகே,
ரொம்ப டாட்ஸ் பிரின்சஸ் மாதிரியான ஒரு கேரக்டரா இல்ல ரொம்ப அது வந்து இப்ப சொன்னீங்கன்னா மேபி அதோட ஒரு இது போயிடும். அந்த டேடோட வேல்யூ வந்து எனக்கு அப்ப தெரியலங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு சீன் இருக்கு அது. ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு வந்து தி டோர் மூவில ரொம்ப பிடித்தது கிளைமேக்ஸா இல்ல இன்டர்வெல்லா? ஐ திங்க் மேபி இன்டர்வெல். இன்டர்வெல்லையா? அப்பதான் வந்து பயங்கரமா நாங்க ஆடியன்ஸ்லாம் எதிர்பார்ப்போமோ, ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. அது எல்லாருக்கும் அப்படி இருக்குமா எனக்கு தெரியாது. எனக்கு கொஞ்சம் ஓகே. இப்ப நீங்க சொன்னதுதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகும். கண்டிப்பா படம் பார்க்கும்போது இன்டர்வெல்காகவே பயங்கரமா வெயிட் பண்ணுவேன். அண்ட் அதே மாதிரி வெங்காயம் வந்ததுனால லைஃப்லயே ரொம்ப எமோஷனலான தருணம்னா எந்த தருணம் சொல்வீங்க உங்களோட லைஃப்ல? எமோஷனலானதுன்னா ஒரு அன்சர்டனிட்டி, நெக்ஸ்ட் என்னன்னு தெரியாம இருக்கிறது, நம்ம பிளான் பண்ண மாதிரி இல்ல நினைச்ச மாதிரி அது நடக்காம இருக்கிறது, ஒரு கன்ஃபியூஷன் வர்றதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஒரு இதுவா இருக்கும். கொஞ்சம் ஆங்ஸைட்டியா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். மேபி அது சொல்லலாம். ஓகே. ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் இன் யுவர் லைஃப் இது வரைக்கும்னா எந்த மொமெண்ட் சொல்லுவீங்க? இந்த டே, இந்த நாள், ஆனந்த கண்ணீர் இந்த நாள் அன்னைக்கு பயங்கரமா வந்துச்சு அப்படின்னு. இது வரைக்கும் நடந்தது ஆனந்த கண்ணீரெல்லாம் வந்தது வந்து சம்டைம்ஸ் ஒரு சில பேரோட காம்ப்ளிமெண்ட்ஸ், ஆனந்த கண்ணீரெல்லாம் சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் ஒரு பயங்கர ஓவர்வெல்மிங் ஃபீல். அதுக்கப்புறம் வந்து ஆடியன்ஸோட ஒரு ரெகக்னிஷன், மேபி வந்து ரொம்ப ஜெனுவினா வர ஒரு காம்ப்ளிமெண்ட், மேபி வந்து ஒரு கிளாப்ஸா இருக்கலாம். அது ஒரு எனர்ஜி, ஒரு பயங்கரமான ஒரு ஃபியூவல் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மேபி இப்படின்னு ஆகும். அந்த ஹாப்பி மொமெண்ட் வந்து எப்போதுமே நடக்கும். சூப்பர். அதே மாதிரி இப்ப நீங்க தமிழ்ல வந்து நடிச்ச படங்கள்ல ஏதாச்சும் ஒரு படத்துல பார்ட் 2 நீங்க இப்பயே எடுங்கப்பா நான் நடிக்கிறதுக்கு ரெடினா எந்த படம் சொல்வீங்க? இது வந்து ஆக்சுவலி நான் சொல்றதை விட நான் இப்போ இன்டர்வியூ எல்லாம் கொடுக்கும்போது இல்ல எல்லாரும் வந்து தீபாவளி 2 நீங்க எப்ப பண்றீங்க, தீபாவளி 2 எப்ப பண்றீங்க, எல்லாரும் வந்து கேட்டுட்டே இருக்காங்க. நான் சொன்னேன் எனக்கு தெரியாது, டைரக்டர் கிட்ட கேளுங்க. ஸோ ஐ திங்க் மேபி எவ்ரிபடி இஸ் எக்ஸ்பெக்டிங் தீபாவளி 2. ஸோ அது நைஸ். ஏன்னா அவ்வளோ கியூட்டா இருக்கும் உங்களோட அண்ட் ஜெயம் ரவி சாரோட கெமிஸ்ட்ரி பாக்குறதுக்கே. நீங்க இன்னும் டச்ல இருக்கீங்களா? பேசுவீங்களா தீபாவளி 2லாம் வந்தா நல்லா இருக்கும்னு ஜெயம் ரவி சார்? ரவி கிட்ட நான் பேசி ரொம்ப நாளாச்சு. அதுக்கப்புறம் நாங்க ஒரு ஆட் எல்லாம் பண்ணோம். பட் ஆக்சுவலி டச்ல இல்லாம இருக்கிறது நான் தான் காரணம். ஏன்னா நான் வந்து நம்பர் எல்லாம் மாத்தி நான் பாட்டுக்கு ஒவ்வொரு டைம்ல ஒரு மாதிரி எங்கெங்கயோ இருப்பேன். ஸோ அவங்கள வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. நான் தான் வந்து நான் பாட்டுக்கு அங்கே போயிடுவேன் இங்கே போயிடுவேன் அந்த மாதிரி. ரொம்ப நாளாச்சு பேசி. ஓகே. பட் தீபாவளி 2 வந்தா செமையா இருக்கும் நீங்களே வந்து யோசிக்கிறீங்க, கரெக்டா? தெரியாது கதை, அந்த ஸ்டோரி வந்து அப்படியே முடிஞ்சிருக்கு. இனிமே அதுக்கு ஒரு இது இருக்கான்னு எனக்கு தெரியாது. பட் நிறைய ஆடியன்ஸ் வந்து வெயிட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியும். யா, அந்த கண்ணன் வரும் வேலை பார்ட் 2லயும் நாங்க எதிர்பார்க்கணும். அந்த ரீமிக்ஸ்ல வந்து டான்ஸ் ஆஹா வேற லெவலா இருக்கும். வெயிட்டிங். சூப்பர். சோ மசாலா, மாச்சா, ஜிஞ்சர் எது போலாம்? மாச்சா பாத்துடலாமா? ஓகே. ஜப்பான் டீ உள்ளே பேட்டரி. எஸ், பேட்டரி பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, டோர் படத்துல யார் இந்த பேட்டரி மாதிரி ஃபுல் சார்ஜ்ல இருப்பாங்க, என்னப்பா இவங்களுக்கு பேட்டரியே குறையாதா அப்படின்னு? ஐ திங்க் அண்ணாவும் கேமராமேனும். ஓ, டீம்ல வந்து இவங்க ரெண்டு பேரும் தான் டிஓபி அண்ட் டைரக்டர். அப்படியா? அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட ஆக்சுவலா கூட வந்திருக்காங்க, ஆதர்ஷன் சொல்லி. அவங்க எல்லாம் கொஞ்சம் எனர்ஜி டிப்பில் இப்படி இருக்கும். நான் எல்லாம் எப்படா வீட்டுக்கு போலான்னு இருக்கும். அங்க வந்து கொஞ்சம் இப்படி இருக்கும். நைஸ். அதே மாதிரி ஹாரர் படம்ங்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்ல தான் நடந்துச்சா இல்ல மார்னிங்கும் நடந்துச்சா ஷூட்டிங்லாம்? டே டைமும் இருந்துச்சு, நைட்டும் இருந்துச்சு, ரெண்டும் இருந்துச்சு. கேட்டிங்களா அண்ணாட்ட, என்னன்னா ஃபுல்லா நைட்டே ஷூட் பண்றீங்க, எனக்கு தூக்கமா வருது, எல்லா நாளுமே நைட்டு தானா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிங்களா? நைட் ஷூட் ஆனா பண்ணி யூஸ்ட் ஆயிடுச்சு, என்ன பண்றது. எல்லா படத்துலயும் இருக்கும் இந்த மாதிரி நைட் சீக்வன்ஸ் எல்லாம் நிறைய. அதனால கம்ப்ளைண்ட் எல்லாம் ஒன்றும் பண்ணல. நைஸ், சூப்பர். ஸோ பேட்டரி பேட்டரி வந்ததுனால இன்னொரு ஒரு கேள்வி கேட்க போறேன். உங்களோட பர்சனல் லைஃப்ல யார் பேட்டரியா செயல்படுறது? நீங்க வந்து ரொம்ப லோவா ஃபீல் பண்ணும்போது, என்னடா இது அப்படின்னு வந்து ரொம்ப டயர்டா இருக்கும் போது யாராச்சும் ஒரு நபர் வந்து பெரிய பேட்டரியா இருப்பாங்கல்ல, உங்களுக்கு சார்ஜ் ஏத்திட்டே இருப்பாங்களா, அந்த மாதிரி உங்க லைஃப்ல யார் பேட்டரியா இருக்கிறது? சார்ஜ் ஏத்திட்டே இருக்கிறது நான் தான் ஆக்சுவலி. அப்படியா? ஆமா. ஏன்னா ரொம்ப டல்லா நான் எல்லாமே எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணவும் மாட்டேன். நான் ரொம்ப டல்லா இருந்தா வந்து நான் அப்படியே சைலண்ட் ஆயிடுவேன். உடனே யாரையாவது ஃபோன் பண்ணி நான் எல்லாமே ஷேர் பண்றது அப்படியெல்லாம் வந்து ஏதோ எனக்கு முன்னாடி இருந்தே பழக்கம் இல்லை. அப்படியே சைலண்ட் ஆயிடுவேன். வாட்ஸ்அப் எல்லாம் வந்து ஃபுல்லா போயிடுவேன். டிஎன்டி எல்லாம் போடுவேன். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் தெரியும். நானே ஃபுல்லா டவுன் போய் அதுக்கப்புறம் நானே தான் ஃபியூவல் போட்டு பேட்டரி எல்லாம் போட்டு மறுபடியும் வருது. அந்த ப்ராசஸ் வந்து நான் தான் ஆக்சுவலி பண்ணிட்டே இருக்கேன். மேபி வந்து இந்த மாதிரி எல்லாம் ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தா ரொம்ப பெட்டர் ஆகும். பட் முன்னாடியில இருந்தே அந்த ஒரு பழக்கம். ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அப்படியே உள்ள போறது, ஒரு டாட்டாய்ஸ் உள்ள போற மாதிரி ஷெல்லுக்குள்ள.
ஓகே, அப்ப ஆக்சுவலா எனக்கு தோணுது நீங்க வந்து ஒரு இன்ட்ரோவர்ட் ஆன பர்சன் தான் அப்படிங்கிற நான் மாதிரி. இன்ட்ரோவர்ட்டே இல்ல நான் ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட். பட் இந்த மாதிரி ஒரு சேட் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இல்ல அந்த மாதிரி எனக்கு ஒரு நாட் ஃபீலிங் வெல்னு சொன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹேண்டில் மை செல்ஃப். அப்படியே நான் கொஞ்சம் உள்ள போய் கொஞ்சம் சைலண்டா இருந்து அதுக்கப்புறம் நான் பவுன்ஸ் பேக் பண்ணிடுவேன். அடுத்ததாக மசாலா வேணுமா ஜிஞ்சர் வேணுமா? மசாலா. மசாலா பாத்துடலாமா? இல்ல ஏதாவது மசாலா கேள்வி இருக்கான்னு பாக்குறேன். மசாலா உள்ளே என்ன ரப்பர் வந்திருக்கு. இதை பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, ஏதாச்சும் ஒரு சீன் வந்து பயங்கரமா ஒரு நல்ல எஃபர்ட் போட்டு நடிச்சிருப்பீங்க. நம்ம டோர் மூவிலே வந்து சூப்பரா நடிச்சிருப்பீங்க. பட் வந்து ஃபுட்டேஜ் காரணத்தினால ஏதாச்சும் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒன்னும் ஏன் இந்த சீன் இல்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்களா? டோர்ல வந்து அந்த மாதிரி இல்ல, வேற படத்துல எல்லாம் நடிச்சிருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாம் மேபி பிசிக்கலி நம்ம ரொம்ப எக்ஸர்ட் பண்ற சில சீன் வந்து சம்டைம்ஸ் எடிட் பண்ணும்போது அவ்வளோலாம் இருக்காது. அப்போல்லாம் நம்ம பாத்தியா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பண்ணோம், அவங்க வந்து அப்படியே தூக்கிட்டாங்க சொல்லிட்டு ஒரு ஃபீல் வரும். அதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் நடந்திருக்கு. ஓகே, அதே மாதிரி இந்த மூவில டோர் மூவில ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்த ஒரு காட்சினா அது என்ன காட்சி? அவ்வளோலாம் இல்ல, ஈஸியா தான் இருக்கு. ஏதாவது ஓகே, நீங்க டோர்ல சொல்லிட்டீங்களா, வேற ஏதாவது ஒரு படத்துல வந்து வேற ஏதாவது ஒரு சீன் செம்மையா இருக்கும் ஆனா அது வரலப்பா அப்படின்னா என்ன படம் சொல்லுவீங்க? சீன் செம்மையா இருந்தா கண்டிப்பா அவங்க இது பண்ண மாட்டாங்க. அது இல்ல, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு படத்துல நான் வந்து அந்த சீன் பண்றது போகும்போதே எனக்கு உடம்பு சரியில்லை. அது வந்து நான் ஜீப்ல தான் போனோம். ரொம்ப ராக்கி சைடு ரோடு வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போய் எனக்கு கடைசியில உடம்பு சரியில்லாம அவங்க போய் படுத்து ஒரு 1 hour நான் படுத்து பெயின் கில்லர் எல்லாம் போட்டு இப்படி எல்லாம் வந்து நான் சீன் பண்ணிட்டு எல்லாம் போனா அந்த சீனே வந்து இல்ல, அவங்க தூக்கிட்டாங்க. மேபி அது இல்லைன்னா கூட பரவாயில்லைங்கிற ஒரு இது வந்திருக்கலாம். அதான ஒரு கொஞ்சம் ஒரு மாண்டேஜ் மாதிரி இருக்கிற ஒரு சீனு. அது இல்லைனாலும் இருந்தாலும் வந்து பெரிய டிஃபரன்ஸ் தெரிய மாட்டேன். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பண்ணோமே பாரு, அதுக்கப்புறம் அது இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு அப்ப வந்து நான் யோசிச்சேன். தென் தட் இஸ் சினிமா, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வண்டியில வந்து பண்ணாங்க, அதனால இது கண்டிப்பா வந்து வைக்கலாம்னு அவங்களால பண்ண முடியாது. சினிமாக்கு என்ன நல்லது வேணுமோ அவங்க அதுதான் பண்ணுவாங்க. இப்ப ஜிஞ்சர் மட்டும் தான் இருக்கு, பாத்துடலாமா ஜிஞ்சர்ல என்ன இருக்குன்னு? ஜிஞ்சர் உள்ளே காதல் வந்திருக்கு. எல் வந்திருக்கு. சோ எல் பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, நீங்க 2 பேருமே ஒரு கப்பல் கோல்ஸா இருக்கீங்க. என்னதான் ஒரு விமர்சனம்லாம் வந்தாலுமே நாங்க வந்து ரொம்ப லவ்விடவியா காமிச்சுக்க மாட்டோம். பட் எங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கும் நவீனுக்கும் உங்களோட ஹஸ்பண்டுக்கும். ஸோ அது அவ்வளோ வந்து பியூரா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லுங்க, நம்மளோட ஆடியன்ஸ்க்கும் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். 2K கிட்ஸ்க்கான ஒரு அட்வைஸ் என்றால். நானும் அப்படி இல்லை, ஆக்சுவலி நவீனும் அப்படி இல்லை. ரொம்ப வந்து நம்ம எல்லாமே சோஷியல் மீடியால காட்டணும், எல்லாமே ப்ரூவ் பண்ணுங்கிற சோஷியல் மீடியாவிலேயே நான் வந்து எப்பயாச்சும் தான் ஏதாவது போட்டோ எல்லாம் போடும், போட்டோ ஷூட்டு, இல்லாட்டி வந்து ஏதாவது மேபி ஒரு செல்ஃபி, இல்லாட்டி வந்து ஒரு படத்தோட ப்ரமோஷன் அந்த மாதிரி. பட் நாங்க வந்து இன்னைக்கும் நாங்க ஹாப்பியா இருக்கோம், நாளைக்கும் நாங்க ஹாப்பியா இருக்கோம், இப்போ கூட நாங்க ஹாப்பி, அந்த மாதிரி எனக்கு போட்டுட்டே இருக்கிறது எனக்கு பர்சனலி வந்து மேபி ஏதோ தெரியல. பட் அந்த மாதிரி பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, மேபி அவங்களுக்கு அது ஹாப்பியா இருக்கலாம். எனக்கு வந்து இது வந்து சும்மா ஒரு யாருக்கும் சும்மா ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி தோணும். இப்ப எனக்கு என் அம்மான்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா டெய்லி வந்து அம்மா கூட நான் போட்டோ எடுத்து ஐ லவ் யூ அம்மான்னு சொல்லி போட்டுட்டே இருக்கிறது அவசியம் இல்லை. அம்மாவுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சோ அதே மாதிரிதான் நான் யோசிப்பேன், எப்பயாச்சும் வேணும்னா வந்து போடுறேன் சொல்லிட்டு நான் போடுறேன், அவ்வளவுதான். வந்து ரொம்ப வந்து எங்களுக்கு 2 பேருக்கும் அந்த மாதிரி ஒரு வந்த உடனே வா போட்டோ எடுக்கலாம், சோஷியல் மீடியால போலாம் சொல்லி தாட்டே வராது. ஆக்சுவலி நாங்க மீட் பண்ணி மேபி ஒரு கொஞ்ச நாள் இருந்து நானும் ஒர்க் போயிடுவேன், ஹீல் ஆல்சோ கெட் பிஸி. அப்ப கூட வந்து ஐயோ பார்த்தோன்னே ஒரு போட்டோ எடுத்துருக்கலாமே சோஷியல் மீடியால போறதுக்குன்னு நான் யோசிக்கவே மாட்டேன். அது வந்து பிகாஸ் வி ஆர் திங்கிங் நம்ம கூட தானே இருக்கோங்கிற மாதிரி. ஸோ அதனாலதான் மேபி அந்த ஒரு இது வரல. அது தப்புன்னு நான் சொல்லலை, அவங்க பண்றவங்க வந்து ஹாப்பியா அவங்க பண்றாங்க. பட் எனக்கு என்னமோ அப்படி தோணல, அவ்வளவுதான். எல்லாத்தையுமே சோஷியல் மீடியால போட வேண்டாம் அப்படின்னு. ஓகே, நைஸ். அதே மாதிரி உங்க ஹஸ்பண்ட் நவீன் அவர்கள்ட்ட உங்களுக்கு ரொம்ப பிடித்த விஷயம்னா எந்த விஷயம் சொல்லுவீங்க? அவங்க கிட்ட பிடித்த விஷயம்னா ஐ திங்க் கொஞ்சம் மெச்சூர்டா இருப்பேன். அது வந்து நல்லது நினைக்கிறேன். அவ்வளோ பேச மாட்டேன். ஆக்சுவலி எனக்கு ஆப்போசிட், நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவர்ட், அவங்க கொஞ்சம் இன்ட்ரோவர்ட். அப்பதான் ஒரு நல்ல பேர்ல அது. ஓகே, நைஸ். அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்துக்காக நாங்க சில்லியா எப்ப பாரு சண்டை போடுவோம்பானா அது என்ன விஷயம்? அந்த ஒரு விஷயம்னு இல்லை, பட் சம்டைம்ஸ் வந்து சண்டை எல்லாம் வரும். அது வந்து மேபி
நான் பேசுறது அவங்க வந்து அந்த கரெக்ட் சென்ஸ்ல எடுக்க மாட்டாங்க, அவங்க சொல்றது நான் கரெக்ட், அந்த மாதிரி எல்லாம் ஒரே ஒரு டாபிக் ஏண்டி வந்து இதுக்குதான் நாங்க எப்பவுமே சண்டை போடுவோம்னு இல்ல, பட் அப்பப்ப சண்டை எல்லாம் வரும். ஆனா யார் ஃபர்ஸ்ட் வந்து சாரி கேக்குறது? சம்டைம்ஸ் நானு, சம்டைம்ஸ் மாத்தி மாத்தி, அதுலயும் ஒரு 50-50 தான். நைஸ். அதே மாதிரி உங்க லைஃப்ல யார் உங்களை வந்து ஹஹஹான்னு கலகலன்னு எப்ப பாரு சிரிக்க வைக்கிறது? அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது நாங்க எல்லாம் ஏதோ சொல்லுவோம், நாங்களே வந்து சிரிக்கோம் எங்களோட அந்த ஒரு ஃபன் டைம்ல, அப்பதான் கக்க 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 சிரிக்கிறது. நைஸ். அதே மாதிரி கமிங் பேக் டு டோர் மூவி, இது ஆக்சுவலா வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர் எல்லாம் சேர்ந்து ஒரு கலவன் வந்து தெரிய வருது. பட் ஆக்சுவலா காமெடி எதிர்பார்க்கலாமா? ஏதாச்சும் டார்க் காமெடி இருக்குமா, லவ் இருக்குமா, ரொமான்ஸ் இருக்குமா? ரூம்மேட்டா வந்து ஒரு கேரக்டர் இருக்கு, அவங்களுக்கு ஒரு ட்ராக் இருக்கு, பட் வந்து ஒரு காமெடிக்கு ஒரு ட்ராக், லவ் ஒரு ட்ராக்குங்கிற மாதிரி அப்படியெல்லாம் இல்ல. பேசிக்கலி சம் சேஞ்சஸ் லைஃப்ல நடக்குது, அது எதனால நடக்குதுங்கிற மாதிரி அந்த ஒரு சர்ச்சிங் தான் மெயினா. நீங்களா சீரியஸா நடிச்சிட்டு இருப்பீங்க, ஆனா அது ஆக்சுவலா ஒரு காமெடி தான், ஆடியன்ஸ்க்கு வந்து அது வந்து டார்க் காமெடி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரிலாம் இருக்கா? இல்ல அப்படியெல்லாம் ஃபுல்லா பயம் தான், நாங்க வந்து அப்படியே ஜர்க்லயே இருப்போம். கரெக்டா? நிறைய ஜம்ப் ஸ்கேர்ஸும் அவ்வளோ இல்ல, இட்ஸ் லைக் அந்த ஒரு ஹாரர் எலிமெண்ட்ல சொல்லியிருக்கோம், அவ்வளவுதான். ஒரு கம்ப்ளீட் அவுட் அண்ட் அவுட் ஹாரர்னு சொல்ல முடியாது, அந்த ஒரு கதையை வந்து ஹாரர் எலிமெண்ட்ல நாங்க ரேப் பண்ணி சொல்லியிருக்கோம். அற்புதம். டீ பார்ட்டி வந்து சூப்பரா முடிஞ்சிச்சு, பட் எனக்கு கொஞ்சம் சோகமா இருக்கேன்னு சொல்லுங்க. பாவைக்காய் ஜூஸ் நான் பாருங்க, உங்களுக்காக நம்ம டீம் வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தது. பட் பாவைக்காய் வந்து நான் வந்து பொரியல் எல்லாம் பண்ணா நான் சாப்பிடுவேன். ஓகே, பட் இது ஒரு பனிஷ்மெண்ட், ஓகேவா? குடிக்க கூடாது. ஆனா என்ன கிரீன் கலர்ல இருக்கும், இது ஏன் ஒயிட் கலர்ல இருக்கு? அப்பனா நடிச்சு பாருங்க நம்ம டீம் எப்படி வந்து இத வந்து பண்ணிருப்பாங்கன்னு. பாயசம் மாதிரி இருக்கு பாக்குறது. எஸ். அடுத்த செக்மெண்ட்டுக்கு ரெடியா? இந்த டீ பார்ட்டி வந்து ரொம்ப அற்புதமாக முடிஞ்சிடுச்சு. அடுத்தது நீங்க ஃபாஸ்டா பதில் சொல்லணும். ஃபாஸ்டா நீங்க பதில் சொல்லலைன்னா திருப்பி இந்த பாவக்காய் ஜூஸ் தான் நீங்க குடிக்கணும். ஆர் யூ ரெடி? இதுவா அதுவா? ஓகேவா? வெரி ஈஸி ரவுண்ட். பாவனா அவர்களோட ஃபேவரட்ஸ் வந்து டக்கு 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 நீங்க சொல்லணும், யோசிக்க கூடாது. ஓகேவா? இப்போ வந்து அதுதான் ஃபுல்லா சாப்பாடு செக்மெண்ட் தான் கேட்க போறேன். உங்களோட ஃபேவரட்ஸ் வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு சொல்ல போறோம். ரெடி? சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? சிக்கன். மட்டன் தான் சாப்பிட மாட்டேன். அப்படியா? ஓகே. இட்லிக்கு மீன் குழம்பா கறி குழம்பா? கறி குழம்புனா சிக்கன் குழம்பு தானே? இல்ல, எனக்கு இட்லிக்கு சட்னி சாம்பார். மீனும் வேண்டாம். ஓகே. இடியாப்பம்க்கு தேங்காய் பாலா இல்ல ஆட்டுக்கால் பாயாவா? தேங்காய் பால். ஆட்டுக்கால் பாயா கூட வேண்டாமா? நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். தயிர் சாதமா தக்காளி சாதமா? தயிர் சாதம். தயிர் சாதம். நைஸ். பீட்சாவா பர்கரா? பர்கர். பர்கர். நூடுல்ஸா ஃப்ரைட் ரைஸா? நூடுல்ஸ். ஓகே. பூரியா பொங்கலா? பூரி. பூரி. ஆஹா. சிக்கன் 65வா இல்ல பிரெட் ஆம்லெட்டா? பிரெட் ஆம்லெட். பிரெட் ஆம்லெட். ஓகே. மிளகா பஜ்ஜியா இல்ல முட்டை போண்டாவா? முட்டை போண்டா. முட்டை போண்டா தானா? நைஸ். நண்டு ரசமா தக்காளி ரசமா? நண்டதான் நான் சாப்பிட மாட்டேன், தக்காளி. தக்காளி. ஓகே. மசாலா வடையா மெது வடையா? மெது வடைன்னா உளுந்து வடை தானே? மெது வடை. மெது வடை. ஆப்பிள் ஜூஸா ஆரஞ்சு ஜூஸா? ஆரஞ்சு. ஆரஞ்சு தானா? ஆனா ஹீரோயின்ஸ்ல ஆப்பிள் ஜூஸ் தான் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் ஆரஞ்சு ஜூஸ் அவ்வளவு குடிக்க மாட்டேன். நான் வந்து இது கேட்டதுனால நான் சொன்னேன். எப்பயாச்சும் குடிப்பேன், அதெல்லாம் டெய்லி ஜூஸ் குடிக்கிறேன் அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன். நைஸ். அதே மாதிரி நீங்க சமைக்கிறதுலயே வந்து வாவ் வரே வா வேற லெவல்ல நீங்களே வந்து ஷோல்டர்ல டேப் பண்ற மாதிரி ஒரு சிக்னேச்சர் டிஷ்னா எந்த டிஷ்? எதுவுமே இல்ல. அப்படியா? அப்படியே என்னமோ சொல்லுவீங்க. சூப்பர். இந்த செக்மெண்ட்டும் அற்புதமாக முடிஞ்சிடுச்சு. அடுத்த செக்மெண்ட் வந்து ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் வர போறாங்க. இந்த கெஸ்ட் வந்து நீங்க டெய்லி பார்க்கலாம், ஆனாலும் ஒரு சர்ப்ரைஸ் ஆகணும் நீங்க, ஓகேவா? ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியாம நாங்க வந்து கூட்டிட்டு வந்திருக்கோம், சொல்ல மாட்டேன். ஆமா, டெஃபினட்டா ஒரு டக்குன்னு ஒரு ஆக்டிங் நீங்க போடணும். ஆர் யூ ரெடி? கூப்பிடலாமா? பாவனா அப்படியே வந்து உங்க ரைட் சைடு பாருங்க. சர்ப்ரைஸ். சோ படத்தோட டைரக்டர், தி டோர் படத்தோட டைரக்டர் ஜெய்தேவ் அவர்கள் நம்மளோட வந்திருக்காரு. சோ சொல்லுங்க, டோர் மூவி வந்து எவ்வளவு அற்புதமாக வந்திருக்கு? அவங்க சொன்ன மாதிரி தாங்க, சினிமா இஸ் அன் என்டர்டெயின்மெண்ட் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து ஃபேமிலியோட என்டர்டெயின்மெண்ட்டில் நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்து அந்த படம் பார்க்க முடியும். அப்படி தாங்க பண்ணியிருக்காங்க. ஓகே. ஹாரர் ஜானர் வந்து சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன டைரக்டர் அவர்களே? இல்லைங்க, ஆக்சுவலாக நம்ம வந்து நானும் நம்ம மச்சான் இவங்க ஹஸ்பண்டும் வேற ஒரு படத்தில் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. வேற ஒரு படம் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து ஸ்கிரிப்ட் எல்லாம் முடிச்சு எல்லாமே ரெடி பண்ணி, பட் அது சில விஷயத்தில் வந்து அப்படியே கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ டிலே ஆகும்போது எதுக்கு டிலே வெயிட் பண்ணுறீங்க, நம்ம ஏதாவது வேற ஒன்றும் ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு த்ரில்லரு ஹாரர் வந்து எப்போவுமே மக்களுக்கு வந்து பிடிக்கிற ஒரு விஷயம். தென் இது வந்து ஒரு பிளான் பண்ணிலாம் பண்ணலங்க. சினிமா வந்து உருவாகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நேச்சுரலி வந்து நம்ம வந்து நிறைய இடத்துல வந்து சப்ஜெக்ட்லாம் பேசி டிஸ்கஸ் எல்லாம் பண்ணி அப்படி வந்து ஒரு கதை கிடைச்சிருச்சு.
பட் அதா இவங்களுக்கு பிடிக்கல. பிடிக்கல. இந்த ஒரு ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கல. ஆமா, பிடிக்கல. ஸோ நம்மளும் வந்து கொஞ்சம் ஹரிபரியா பண்ணிட்டாங்கன்னு ஒரு இதுல மறுபடியும் நம்ம வந்து உட்கார்ந்து ஸோ இவங்க நம்ம பிரதர்ல வந்து சொன்னாங்க, ரிலாக்ஸா பண்ணலாம், அவசரப்பட வேண்டாம். அப்போ வந்து ரிலாக்ஸா வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பண்ணும்போது நேச்சுரலி வி காட் தி சப்ஜெக்ட். ஓகே, அதுனா அப்படிதான் வந்து இதுல வந்தாங்க. நைஸ். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி எப்போதுமே வந்து ஆடியன்ஸ் வந்து த்ரில்லர் மூவிஸ், ஹாரர் மூவிஸ் வந்து வரவேற்பாங்க. ஆமாங்க. பட் நிறைய மூவிஸ் இப்போ வந்து நம்ம தமிழ் சினிமால பாக்குறோம்ல, எப்படி வந்து த டோர் மூவி வந்து மற்ற மூவில இருந்து ரொம்ப யூனிக்கா இருக்கும்? இல்லைங்க, ஆக்சுவலா இது நான் ஒரு சின்ன ஒரு இது ஒரு ஒரு கவுண்டர் விஷயம். சினிமான்றது ஃபார் மீ இட்ஸ் அ வெரி சிம்பிள் என்டர்டெயின்மெண்ட் திங் டு டூ. நீங்க வந்து என்ன சொல்றது, ஸோ ஒரு படத்துல இருந்து வேற ஒரு படம் கம்பேர் பண்ணவே முடியாதுங்க. ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு மூவியும் இட்ஸ் யூ கான் ரீப்ளேஸ். ஸோ அதனால இது வந்து படம் வந்து வித்தியாசமா இருக்கு அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இட்ஸ் அ வெரி சிம்பிள் குட் ஃபிலிம். இட்ஸ் அ டீசன்ட் ஃபிலிம். ஓகே, இட்ஸ் அ நைஸ் ஃபிலிம் டூ. அதே மாதிரி அண்ணா தங்கச்சி 2 பேருமே நம்ம ஷோக்கு வந்திருக்கீங்க. சின்ன வயசுலலாம் இப்போ வந்து வேற ஹாரர் மூவிலாம் எடுத்திருக்கீங்க. சின்ன வயசுலலாம் பயமுத்திருக்கீங்களா தங்கச்சியை பயங்கரமா? ஆமா, அப்படியா? 100%. Yes, எப்படிலாம் yes. எப்படிலாம் பயமுத்திருக்கீங்க? அது வந்து இவங்க வந்து டக்குன்னு இதாகும், ஸ்கேர்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு பார்த்துட்டு என்னை பார்த்துட்டு அப்படியே போயிட்டு ரிட்டர்ன் என்ன பார்த்தா நான் ஒரு வேற ஃபேஸ் வச்சாலே ஸ்கேர் ஆயிடும். ஓகே, அந்த அந்த மாதிரி ஒரு ஆள். அது நிறைய இல்ல பண்ணிருக்கேன். சும்மா வந்து இப்படி போயிட்டு இருக்கோம், இனி அப்படி டி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு நான் அப்படி திரும்ப அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சின்ன வயசுல இருந்தே பண்ணிருக்கீங்க. எஸ் எஸ். ஆனா அதுக்கு நிறைய அடியும் வாங்கியிருக்கேன். ஓ, ஆமா. நீங்க அடிக்க மாட்டீங்க, அவங்க தான் உங்களை ஆமா, அடிப்பாங்க. of course, of course. நீங்க வாங்கிக்கிறது மட்டும்தானா? ஆமா. நைஸ். ஓகே, ரொம்ப நேரம் நீங்க பேசிட்டீங்க. உங்களுக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸ் நான் ரெஸ்ட் கொடுக்க போறேன். Okay, ஓகேவா? 100%. அப்படியே பேக் டு பாவனா. இப்போ வந்து ஒரு சூப்பரான செக்மெண்ட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அந்த செக்மெண்ட் பேர் வந்து எக்ஸ்பிரஸோ. ஓகேவா? இதுதான் நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட். எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து எப்படி ஃபாஸ்டா ஜுர்ருன்னு போகுதோ அந்த மாதிரி நான் கேட்குற கேள்விகளுக்கும் ஃபாஸ்டா நீங்க பதில் சொல்லணும். பதில் சொல்லனா என்னன்னு உங்களுக்கே தெரியும். பாவைக்க ஃபர்ஸ்ட்ல இருந்து எப்படியாச்சும் வந்து இது வந்து குடிக்க வைக்கணும்னு பாக்குறேன். நாங்க கஷ்டப்பட்டு தயார் பண்ணியிருக்கோம், இங்க வந்து குடிக்க வைக்கணும். பாத்துடலாமா நீங்க குடிக்கிறீங்களா இல்ல வந்து சூப்பரா பதில் சொல்றீங்களான்னு? நான் ஒரு ஆக்ட்ரஸ். தமிழில் தான் கூற வேண்டும். நடிகை. நடிகை. ஓகே. என் வழி தண்ணி வழி. நோ சினிமா டைலாக். குறுக்கு வழி. குறுக்கு வழியா? நைஸ். ஓகே, அதுக்கு அடுத்ததாக ஐ லவ் அனிமல்ஸ். ஓகே. ஐ ஹேட் பேட் பீப்புள். ஓகே. நான் அடிக்கடி சாப்பிடுவேன். என் வாழ்க்கை எல்லா எமோஷன்ஸும் சேர்ந்த ஒரு கலவையா? ஒரு மிக்ஸ், ஒரு கலவை. ஆமா. ஓகே, நைஸ். எனக்கு கோபம் வந்தா கோபப்படுவேன், கத்துவேன், கத்துவீங்க. சண்டை போடுவேன் ஏதாவது என்ன இருந்தா. ஓகே. ஜாலியா இருந்தா? ஜாலியா இருந்தா ரொம்ப சிரிச்சு ஹாப்பியா அப்படி இருப்பேன். டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரிலாம்? டான்ஸ் எல்லாம் ஆட மாட்டேன், ஹாப்பியா இருப்பேன். ஹாப்பியா? ஓகே. எனக்கு தெரிஞ்சதெல்லாம்? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்குள்ளேயே இருக்கட்டும். நல்லா இருக்கேப்பா இந்த டைலாக் சார், அடுத்த படத்துல யூஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? நல்லா இருக்கு, அந்த டோனும் நல்லா இருக்கு. என் காதல்? என் காதல் எனக்கு மட்டும். என் புருஷன் தான் எனக்கு மட்டும். அங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகி சொல்லிட்டாங்க. நைஸ். நான் கேட்டது? சொல்ல மாட்டேன். ஏன்னா அடுத்த கேள்வி எனக்கு கிடைத்தது, அது நீங்க சொல்லிதான் ஆக வேண்டும். எனக்கு கிடைத்தது தரமாட்டேன். தரமாட்டேன் என்ன சொல்றதுன்னு தெரியல. நம்ம ஷோல ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க, ஆனா இந்த மாதிரி பதில் யாருமே சொன்னதில்ல. வேற லெவல். நீங்க அடிக்கடி சொல்ற போய் கால் பார்க்கல. ஓகே. ஆனா போன் கையிலேயே இருக்கும், பார்த்துட்டே இருக்கோம், வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் சாரி பார்க்கவே இல்லை. இனிமே யார்ட்டுமே சொல்ல முடியாது. இந்த ஒரு செக்மெண்ட் மட்டும் வைரலா போகணும். மெயினா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும். நைஸ். இந்த செக்மெண்ட் வந்து அற்புதமாக முடிஞ்சிடுச்சு. வரேபா, சூப்பர். இப்ப வந்து ஒரு ஆங்கர் நான் இப்ப கிடையாது, ஆமான்னு சொல்லாதீங்க. ஆங்கர் இல்ல, ஒரு ஆடியன்ஸா நான் கேட்க போறேன். ஓகேவா? டோர் மூவி ஏன் வந்து தியேட்டர் போய் பார்க்கணும், பார்த்தா என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்? ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே, நான் இவங்க சினிமாவை பிடிக்கிற எல்லாரும் இது வந்து எப்படி இந்த தாட் வந்து இந்த கொஸ்டின் வந்து எப்படி பதில் சொல்றதுன்னு உண்மையிலே தெரியாது.
ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்ல முடியும். பட் ஐ திங்க் இந்த படம் பார்த்துட்டு ஒரு ஒரு நிறைய கேள்வி கண்டிப்பாக மக்கள் மைண்டில் இருக்கும். யூனோ நிறைய விஷயங்களுக்கு வந்து மேபி ஒரு பதில் கிடைக்கலாம். ஓகே. ஸோ ஆமாம். ஸோ இட்ஸ் நம்மளும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க என்ன யோசிக்க போகிறாங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறாங்க. ஆஹா அற்புதம். பாவனா நீங்கள் சொல்லுங்கள். மூவி ஏன் தியேட்டர் போய் பார்க்கணும்னு நான் வந்து சொன்ன மாதிரி இது ஒரு டஃப் கொஸ்டின். வந்து நம்ம மூவி பண்றதே வந்து ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில தான். ஸோ இந்த 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 ரீசனால நீங்க இந்த படம் போய் பார்க்கணும்னால நாங்க சொல்ல மாட்டேன். லைக் ஐ செட், இது ஒரு சிம்பிள் ஒரு ஃபிலிம். ரொம்ப யோசிக்காம ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம வந்தீங்கன்னா மேபி அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதனால ஒரு ஓப்பன் மைண்டோட வந்து பார்க்கலாம். பயங்கரமான ஒரு கான்ஜூரிங் எதிர்பார்த்து வராதீங்க. ஒரு சிம்பிள் ஒரு ஃபிலிம், ஒரு சிம்பிள் மைண்ட் வச்சு பார்த்தா they will like it. ஸோ அந்த ஒரு ஓப்பன் மைண்ட்ல வந்தா they will like it. ஆஹா சூப்பர் நைஸ். அதே மாதிரி இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்னலாம் உங்களுக்கு போயிட்டு இருக்கு? நான் வந்து இப்போ கன்னடால வந்து சிவனா கூட ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம், ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. மலையாளத்துல வந்து அனோமின்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், அது வந்து நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இஸ் கோயிங் ஆன். அப்புறம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கிறது வந்து மறுபடியும் ஒரு ஃபன் காமெடி ஃபிலிம். நான், உர்வஷ் சேச்சி, ஸ்ரீநாத் பாசி எல்லாம் சேர்ந்து மலையாளத்துல ஒரு படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஆஹா. அதே மாதிரி தமிழ்ல எப்போ எதிர்பார்க்கலாம்? தமிழ் வந்து நான் இது வரைக்கும் கமிட் பண்ணல, பட் நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்து கண்டிப்பா பண்ணுவேன். ஆஹா நைஸ். அதே மாதிரி டேரக்டர் சார் நீங்க சொல்லுங்க, அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன போயிட்டு இருக்கு? அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து தங்கச்சி வச்சே வந்து கேஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியால இருக்கீங்களா? இல்ல அடுத்தடுத்து நான் வேற ஹீரோயின்ஸ் தான் பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்களா? ஆக்சுவலாக நான் சொன்னீங்க இல்லையா, சினிமா வந்து உருவாகிற ஒரு விஷயம். ஸோ அதில் வந்து நம்ம ப்ரீ பிளான்டெல்லாம் இல்லைங்க, என்ன வருதோ அந்த மாதிரி பிளான் பண்ணலாம். பட் அகெயின் வேற ஒரு ஒர்க்கு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கோம். லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஓகே. ஹீரோயின் வேணும்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் சினிமாவில் வேணும்னு வச்சுக்கோங்களேன், யாராச்சும் ஒருத்தவங்க வந்து லைட் இல்லை, இது என்னது டார்க் ப்ளூ கலர்ல வந்து போட்டிருக்கலாம் ஒரு ட்ரெஸ்ஸு, மேக்கப் எக்ஸ்ட்ராவா போட்டு உட்காந்துருக்கலாம், அங்கேயிருந்து கேமராமேன் நோங்குறாரு, அதெல்லாம் நீங்க பார்க்க கூடாது. ஓகேவா? காசு பண்ணலன்னா பாவக்காய் ஜூஸ் வேற கொடுப்பாங்க. ஆமா, நீங்க கேஷ் பண்ணலன்னா நான் இந்த மாதிரி லிட்டரா பாவக்காய் ஜூஸ் உங்க வீட்டுக்கு வந்து கொரியர் பண்ணி விட்டுருவேன். டிவிலேயே வந்து பயமுடுத்தி த்ரெட்டன் பண்ணி எல்லாம் வரவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக எனக்கு பயங்க, ஆப்ரேட் பண்ண மாட்டேன். நான் கூட ஓகே சொல்லிடுவாருன்னா பில்டப் கொடுத்தேன். ஆவி கேரக்டராச்சும் கொடுக்க மாட்டேங்க. அதுக்கு ஆள் இருக்குங்க ரெகுலரா, அதுக்கும் ஆள் இருக்கு. சோ பாவக்காய் ஜூஸ் தான் இனிமே எனக்கு தெரிஞ்சு. ஃபைனலி நீங்க தான் பாவக்காய் ஜூஸ் குடிக்கணும். நீங்க தான் பாவக்காய் ஜூஸ் குடிக்கணும். ஏன் எதனால? இல்ல இந்த மாதிரி இப்ப நீங்க எதிர்பார்த்த ஆன்சர் வரல. இல்ல எனக்கு தான் அல்வா வந்து கொடுத்துருக்கீங்க நீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பரவாயில்ல, ஆவியா வரேன் நான், உங்களோட ட்ரீம்ஸ்லயாச்சும் வரேன். அண்ட் ரொம்ப அழகா ரெண்டு பேருமே நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. இப்போ நம்ம ஷோட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஒரு கப்பு கொடுப்பேன், நீங்க ரெண்டு பேரும் சைன் பண்ணுவீங்களா? நாங்க ஞாபகார்த்தமா வைப்போமா? சைன் பண்ணிடலாமா? கண்டிப்பா. இங்க வந்து நான் சைன் பண்ணியிருக்கேன், இங்க வந்து அண்ணா. ஸோ ரெண்டு பேருமே வந்து ரொம்ப அழகா ரொம்ப கியூட்டா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. எங்களுக்கும் நிறைய விஷயங்கள் டோர் படத்தை பத்தி தெரிய வந்துச்சு. அண்ட் பாவனா, சீக்கிரமா வந்து நிறைய மூவிஸ் உங்கள்ட்ட வந்து எதிர்பார்க்கிறோம் நம்ம தமிழ் சினிமால. ஏன்னா வந்து இந்த மூவி வந்து ஒரு வேற லெவலான ஒரு ஹிட் ஆக போகுது. நாங்க கண்டிப்பா தியேட்டர் போய் பார்க்கிறோம். ஜெயா டிவி சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஆஹா, இன்னைக்கு நம்ம சாய் வித் செலிபிரிட்டி வித் தி வெரி கார்ஜியஸ் ஆக்ட்ரஸ் பாவனா அண்ட் டைரக்டர் ஜெய்தேவ் அவர்கள் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நிச்சயமா உங்களுக்கும் ரொம்ப 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 பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஃபன்னான இன்ட்ரெஸ்டிங் என்டர்டெய்னிங் எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். until then it's bye from Pavitra.